ஒரு கப் பச்சரிசி இருந்தால் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான கேக் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா மைய இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு வானலில் 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால், எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து லைட்டாக சூடானது இதில் அரைச்சி எடுத்த மாவை வடிகட்டி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா பால் வெந்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இது மாதிரி வானலில் ஒட்டாமல் நல்லா திக்காக உருண்டு வரணும். கூடவே கடைசியாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு நெய் தடவின பவுலில் கொஞ்சமாக நட்ஸை தூவி அதில் ஃபில் பண்ணி இது மாதிரி நல்லா ஆற விட்ட பிறகு எடுத்திங்கன்னா ஈஸியாக அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி மாலை நேர உணவாக ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க.